என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிறீர்கள், பயணிக்கிறீர்கள். ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிவடையும். அந்த வாழ்வின் முடிவை குறித்து எவருமே சிந்திப்பதில்லை. நாம் என்னவோ இன்னும் 100 வருடங்கள் வாழ்வது போல எல்லாரும் கற்பனையில் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்வின் முடிவை குறித்து எவரும் நினைப்பதே இல்லை. ஒரு ரயிலில் பயணிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் கடந்த பிறகு இன்னும் சில நிமிடங்களில் இறங்க வேண்டிய இடம் வருகிறது என்று தெரிந்தவுடன் உங்கள் பயண சாமான்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி போய் கதவருகே கூட நின்று கொள்ளுவீர்கள். ஏனெனில் இங்கே இறக்க வேண்டும் என்று. விமானத்தில் பயணிக்கிறீர்கள் என்றால் விமானம் லேண்டாக போகிறது என்ற அறிவிப்பு வந்தவுடனேயே நீங்கள் சுதாரித்து கொண்டு உங்கள் பொருட்களை எல்லாம் சரிபார்த்து இறங்க ஆயத்தம் ஆவீர்கள். இது பயணத்தின் முடிவை குறித்து அறிந்ததினால் நாம் செய்கிற ஆயத்தம். சரி, வாழ்க்கை பயணம் எப்படி முடியும், என்றைக்கு முடியும், யாருக்காவது தெரியுமா? அதுதான் தெரியாது. நமக்கு யாரும் அறிவிப்பு கொடுத்து இன்று உன் வாழ்வு முடிந்துவிடும் என்று சொல்வதில்லை. ஏனில் வாழ்வின் முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அது என்றைக்கு வரும் எவருக்குமே தெரியாது. ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் இன்னும் 100 வருடங்கள் வாழ்வது போல உழைக்க வேண்டும். இன்றைக்கு இரவே வாழ்வு முடிந்துவிடும் என்பது போல ஆயத்தமாக வேண்டும். ஒரு குழந்தையை பார்த்து ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. மகனே, நீ பரலோகத்திற்கு போவாயா என்று. அவன் வேகமாய் சொன்னான், நான் நரகத்திற்கு போவேன் என்று. உடனே அந்த ஆசிரியைக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஏன் நீ இப்படி சொல்லுகிறாய்? நீ நரகத்திற்கு போவேன் என்று. நான் தினமும் பொய் சொல்லுகிறேன் என்று சொன்னான். என்ன பொய் சொல்லுகிறாய்? நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுப்பீர்கள், நான் வீட்டில் போய் என் அம்மாவிடத்தில் ஹோம்ஒர்க் இல்லை என்று சொல்லுவேன். இங்கே வந்தவுடன் என் அம்மா எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லுவேன். ஆகவே 2 இடத்திலும் பொய் சொல்லுகிறேன். பொய் சொன்னால் நான் நரகத்திற்கு போவேன் என்று என் அம்மா சொல்லியிருக்கிறார்கள். எனது குழந்தை ஒரு கபடமில்லாத இருதயத்திலிருந்து பதிலை சொன்னது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு குழந்தைக்கு தெரிகிறது தான் பொய் சொன்னால் வாழ்வின் முடிவு நரகம் என்று. இன்றைக்கு உங்களை பார்த்து நேரடியாய் கேட்கிறேன், உங்கள் வாழ்வின் முடிவு மோட்சமா நரகமா? நீங்கள் மோட்சத்திற்கு செல்வீர்களா? இல்லை, மோட்சத்திற்கு செல்வேன் என்று நினைத்து கொண்டு நரகத்திற்கு போய் விடுவீர்களா? ஒருவேளை பரலோக வாசல் அருகே நீங்கள் போய் நிற்கும் பொழுது உனக்கு இங்கே அனுமதி இல்லை என்ற ஒரு சத்தம் உங்கள் செவிகளில் கேட்கும் என்றால் அது எவ்வளோ பெரிய ஒரு துக்கத்தை உங்கள் இருதயத்திற்குள் கொண்டு வரும். இவைகளையெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன்? ஒரு வசனத்தை வாசித்தேன். அந்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு இதையெல்லாம் நான் சிந்தித்தபடினால் உங்களோடு கூட பேசுகிறேன். அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். சரி, துன்மார்க்கர் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளலாம். இங்கே கூட ஒரு கூட்டம் நரகத்திலே தள்ளப்படும் என்று வேதம் சொல்கிறது. அந்த கூட்டம் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகள். அவர்கள் யார்? தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். தேவனை அறிந்தவர்களும் தேவனை மறக்கிறார்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களும் தேவனை மறக்கிறார்கள். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு செல்லுவேன். ஆனால் மற்ற நாட்களில் ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன். கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என் தொழிலில் நான் எல்லா அக்கிரமும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சரியாய் ஆலயத்திற்கு சென்று விடுவேன். இவர்கள் தேவனை அறிந்தவர்கள், ஆனால் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு இடமில்லை. ஒரு நாளில் ஒரு 10 நிமிடம் கூட ஆண்டவருக்காய் செலவழிக்காத பின்மாற்றம் அடைந்த அநேகர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு துன்மார்க்கனா இல்லை நீதிமானா? நீங்கள் தேவனை மறக்காத ஒரு விசுவாசியா, இல்லை தேவனை மறந்து போன ஒரு விசுவாசியா, இல்லை தேவனை மறுதலிக்கிற ஒரு விசுவாசியா? வாழ்க்கையின் முடிவை தெளிந்த புத்தியோடு இருக்கும் பொழுது நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையெல்லாம் ஓடி முடித்து ஒரு மனிதன் தனக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்து தனக்கு பின் யாருக்கு அது சேர வேண்டும் என்பதை சொஸ்த புத்தியோடு இருக்கும் பொழுதே எழுதி வைக்கிறார்கள். ஏன்? தன் காலத்திற்கு பிறகு தன் பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரக்கூடாது என்று. இன்றைக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். சொஸ்த புத்தியோடு நீங்கள் இருக்கும் பொழுதே, நான் பரலோகத்திற்கு போவேனா, இல்லை நான் நரகத்திற்கு போவேனா? நான் ஆண்டவரை நினைத்து வாழுகிறேனா, ஆண்டவரை மறந்து வாழுகிறேனா?
நான் ஒரு துன்மார்க்கனா, நான் ஒரு நீதிமானா என்பதை சுத்த புத்தியோடு நீங்கள் சிந்தித்து வாழ்வின் முடிவை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நான் நீதிமான் அல்ல என்றால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வாருங்கள். உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார். உங்களை கிருபையாய் அவர் தன்னுடைய தூய இரத்தத்தினால் கழுவி உங்களை தன் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் சிக்கி கிடக்கிற எல்லா பாவங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்து உங்களை தன் பிள்ளையாக மாற்றுவார், நீதிமானாய் மாற்றுவார். நீங்கள் தேவனை மறந்து வாழுகிற தேவ பிள்ளைகளாயிருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பியே ஆக வேண்டும். தேவனுக்கு வாழ்வில் இடமில்லை. படிப்பு, தொழில், வேலை, குடும்பம், எத்தனையோ காரியங்கள், கேளிக்கைகள், இவைகள் தான் உங்களுக்கு வாழ்வாய் இருக்கும் என்றால் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று உங்களுக்கென்று எழுதி வைத்திருக்கிற இந்த தீர்ப்பை நீங்கள் அறிந்தே ஆக வேண்டும். அறிந்த பிறகு என்ன செய்ய போகிறீர்கள்? தயவு செய்து மனம் திரும்பி விடுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரை தேடுவதற்கென்று, ஆண்டவரை மறக்காமல் தேட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தரை நினைத்திடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வசனம் சொல்லுகிறபடி வாழ்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நரகம் செல்ல மாட்டீர்கள், பரலோகம் செல்வீர்கள். சொஸ்த புத்தியோடு இருக்கும் பொழுது வாழ்வின் முடிவை தீர்மானித்து கொண்டு அந்த முடிவுக்கு ஏற்றாற்போல் வாழ முயற்சி செய்யுங்கள். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் வார்த்தையை கேட்கிற எவருக்குமே வாழ்வின் முடிவு நரகமாக இருக்கக்கூடாது. அவர்கள் மோட்ச பாதைக்கு வர வேண்டும், மோட்சம் வந்து சேர வேண்டும். ஆண்டவர் இயேசு தருகிற இலவசமான ரட்சிப்பை கிருபையாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை நினைத்து அவருக்காக வாழ்ந்து மோட்ச பாக்கியம் அடைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகரும் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தை சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது உங்கள் வாழ்வின் முடிவை நிர்ணயிக்கிறது என்றால் நீங்கள் சற்று கவனத்தோடும் கருத்தோடும் சிந்தித்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாளெல்லாம் இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.